श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु स्वामी समर्थ महाराज की जय। सद्गुरु भरद्वाज महाराज की जय. குருதேவ தத்தா. சத்குரு ஷிரிடி சாய்நாதரின் சந்நிதியில் ஆச்சாரியா எக்கிராலா பரத்வாஜா மாஸ்டர் அவர்களின் ஆசீர்வாதங்களுடன் நாம் அக்கல்கோட்டை மகராஜ் சரித்திரத்தை கேட்க போறோம். சுவாமி அக்கல்கோட்டையில் அவதரித்து நிறைய பண்டிதர்களை, நிறைய சாதுகளை, நிறைய பாமரர்களை சீர்திருத்து கொண்டே இருந்தார். அதில் நிறைய பேர் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் பீட்கர். கடந்த வாரம் பீட்கரை பத்தி கேட்டோம். என்ன கேட்டோம்னா, பீட்கருக்கு நிறைய கெட்ட பழக்கங்கள் இருந்தது. பணம், பெண் வியாமோகம் இருந்தது. அந்த பெண் மரணித்த பிறகு அதில் இருந்து வெளியே வருவதற்கு ஒரு சாதுவை நாடி, பிறகு ஹனுமான் கவசத்தை படித்த பிறகு ஒரு நாள் கனவில் அக்கல்கோட்டை போக சொல்லி பரிந்துரை வரும். பீட்கர் அக்கல்கோட்டை வந்து சுவாமியை சரணடைவார். சுவாமியை சரணடைந்த பிறகு சுவாமி சில சோதனைகள் செய்து திட்டுவது மூலமா, அவமானங்கள் மூலமா ஆசீர்வாதம் தருவாரு. அதுக்கு பிறகு அக்கல்கோட்டை சுவாமி தன்னோட யோக பார்வையால பீட்கருக்கு சக்தியை தருவார். பீட்கர் சந்தோஷமாக பூனே போவார். இது கடந்த வாரம் நாம் பீட்கர் பற்றி கேட்டது. இந்த வாரம் பீட்கர் வாழ்க்கையில் என்ன நடந்தது, அது மாஸ்டர் அவர்கள் நமக்கு சொன்னது கேட்க போறோம். சில நாட்களுக்கு பிறகு பீட்கர் பூனேல இருந்து மறுபடியும் அக்கல்கோட்டை சுவாமி தரிசனத்திற்காக அக்கல்கோட்டை வந்தார். அப்போது அக்கல்கோட்டை சுவாமி பீட்கரை பார்த்து, இந்த மாங்காய் பாதியே பழுத்தது, முழுமையா பழுத்த வேலை முடியும் என்றார். அக்கல்கோட்டையில் இருந்து பூனே போனார். தாதாத்மியம் ஆனார். மறுபடியும் திரும்பி வந்தால் பாதியே பழுத்ததான். அந்த பாதியே எல்லா காலங்களிலும், எல்லா நிலைகளிலும் ஞான வைராக்கியங்களுடன் இருப்பதே பாதிதானா. அந்த பாதியில் கோடியில் ஒரு பங்கு நாம இருக்க மாட்டோம். எல்லா காலங்களிலும், எல்லா நிலைகளிலும் ஒரு நொடி இருந்தாலே அதுவே பெரிய விஷயம். 3 காலங்களிலும் சேர்த்து பீட்கர் 3 காலங்கள் 3 நிலைகளிலும் ஞானத்துடன் இருந்தார். அதுவே பாதிதானா. இனி சாதகர் யார்? நம்மை என்ன நினைக்க வேண்டும்? இது சொன்ன பிறகு மறுபடியும் பூனேக்கு பீட்கர் போயிட்டார். பிறகு 3 வருடத்திற்கு அக்கல்கோட்டைக்கு சுவாமி தரிசனத்துக்காக வந்தாரு. லாஸ்ட் டைம் வரும்போது சுவாமி என்ன சொன்னாரு? பாதி பழுத்திருக்கு, முழுமையா பழுக்கணும் என்றார். அதனால பீட்கர் என்ன நினைத்தாரு? நான் முழுமை அடைய வேண்டும், முழுமை அடைவேன் அப்படின்னு அதற்கு என்ன ஒரு நிதர்சனம் அப்படின்னா, எனக்கு சுவாமி உபதேசம் தர வேண்டும், அதை வரைக்கும் நான் சுவாமியின் சேவையில் இருப்பேன் அப்படின்னு நினைத்து அக்கல்கோட்டை சுவாமி கிட்ட பீட்கர் வந்தார். என்ன நினைத்தாரு? நீங்க பாதி பழுக்கலை என்று சொன்னீங்க தானே, நான் முழுமையா பழுத்தேன் என்றதற்கு அடையாளமா எனக்கு நீங்க உபதேசம் தர வேண்டும், அடையாளம் அதுதானே அப்படின்னு நினைத்து சுவாமி கிட்ட வந்தார். இங்கு சுவாமிக்கு சேவை செய்யணும் என்று நினைத்தார். சேவை என்றால் என்ன? சுவாமி பாதங்களை பிடித்து கொண்டு இருந்தார். சுவாமி பாதங்கள் பிடிக்கும் போது போதும் என்று சொல்லலாம் தானே, சுவாமி எதுவுமே சொல்லவில்லை. பீட்கருக்கு என்ன நினைப்பு? சுவாமியோட பாதங்கள் பிடித்தால் அவர்
நம்ம மேல கருணை காட்டுவாரு, நமக்கு உபதேசம் தருவாரு அப்படின்னு ஒரு எண்ணத்தில் பாதங்கள் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணார். இது எல்லாமே நாமளும் பயன்படுத்துற சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தானே. சுவாமி பரவசம் ஆயிடுவாரு, நமக்கு உபதேசம் தந்துடுவாரு அப்படின்னு நினைத்தார் பீட்கர். நைட்டு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணார். என்னது, சுவாமிக்கு கால் பிடித்த நைட்டு 8 மணிக்கு ஸ்டார்ட் செய்தாரு. விடிந்து கொண்டிருக்கிறது. சுவாமி போதும் என்று சொல்லவே இல்லை. மிடில்ல எந்திரிக்க முடியுமான்னு முடியாது. எந்திரிச்சா சுவாமி உபதேசம் சொல்லலைன்னா அந்த பயம். அதனால காலையில ஆனாலும் சுவாமி பாதங்கள் பிடித்துட்டே இருந்தாரு. கரெக்டா அந்த நேரத்தில் ஒரு நல்ல பாம்பு அங்க வந்தது. பாதங்கள் பிடிக்கும் போது நல்ல பாம்பு வந்தது. இங்க சுவாமி என்ன நினைத்தாரு, நீ இங்கேயே பாதங்கள் பிடிக்கிறேன்னு நினைக்கிற இல்ல, அதனால உனக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் வீக்கும் ஒரு டெஸ்ட் வச்சாரு, அது போலவே இந்த வாரமும் டெஸ்ட் வைக்கிறாரு. பீட்கர் ஓடிடுவாரா பாதங்கள் பிடிப்பாரா, இப்போது தெரியும் அவருடைய சேவை என்னன்னு அப்படின்னு நினைத்தாரு. கரெக்டா அந்த நல்ல பாம்பு சுவாமி பாதங்கள் கிட்ட வந்து படம் எடுத்து சீறி கொண்டிருந்தது. பாதங்கள் பிடிக்கும் போது ஒரு பாம்பு வந்து படையெடுத்து சீறி கொண்டிருந்தால் எப்படி இருக்கும்? அந்த கைகளில் டிஃபரன்ஸ் வருமா வராதா? ஆனால் பீட்கர் கைகளில் எந்த டிஃபரன்ஸும் இல்லை. இதை நாம் கேட்கிறோம், இங்க கேட்கிறது கிடையாது, அதை நாம் தரிசிக்க வேண்டும். நார்மலா ரோட்ல போகும்போதே பாம்பு கண்முள் வந்தாலே பயப்படுவோம். அப்படி இருக்கும்போது இங்க சுவாமி பாதங்கள் பிடிக்கும் போது ஒரு பாம்பு படம் எடுத்து சீறி கொண்டிருந்தால் எப்படி இருக்கும்? அது நாம தரிசித்தால் நமக்கு புரியும். ஆனால் பீட்கரோட கைகளில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எப்படி இருக்கும்? ஏன்னா திடமான ஒரு உபதேசம் வேண்டும், முழுமையா நாம் பழக்கணும் அப்படின்னு சுவாமி சொல்லணும், அந்த எண்ணத்துடன் வந்தார். அதனால அந்த நேரத்தில் பீட்கர் மனதில் என்ன இருந்தது என்றால், நான் சேவை செய்து கொண்டு மரணித்தாலும் எனக்கு சந்தோஷமே, அது என்னுடைய அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் தானே, சுவாமிக்கு சேவை செய்து கொண்டு மரணிப்பது என்னுடைய அதிர்ஷ்டம் என்று எப்போது நினைத்தாரோ பீட்கரில் மாற்றம் வந்தது. சடனா சுவாமி எழுந்தார். கோபத்துடன் நீ அடங்காதவன் என்று சொல்லிட்டே கன்னத்தில் அடித்து, பீட்கர் கன்னத்தில் அடித்து, அடங்காதவனை போ வெளியே என்றார் சுவாமி. அப்படின்னா பாம்பு வந்தாலும் பீட்கர் சேவை விடவில்லை. அக்கல்கோட்டை சுவாமி தூங்கிட்டு இருந்தார். பாம்பு வந்தால் பீட்கர் சேவை பீட்கர் என்ன நினைத்தாரு? என்னுடைய உயிர் போனால் போகட்டும் என்று நினைத்தார். உடனே சுவாமி நீ அடங்காதவனா இருக்கின்றியே என்று சொல்லிட்டு கன்னத்தில் அடித்தார். கன்னத்தில் அடித்த உடனே போ வெளியே என்றார் சுவாமி. சுவாமி போ வெளியே என்று சொன்ன உடனே பீட்கர் பரவசத்துடன் சுய நினைவு இல்லாமல் கீழே விழுந்தாராம். சமாதி நிலைக்கு போனார். வெளியே போ என்று சொன்னவுடனே என்ன நடந்தது? அதுவரைக்கும் இருக்கின்ற அறியாமை போய்விட்டது. இங்கு சுவாமி போவிலே என்று சொன்னது அஜ்ஞானத்தை. அந்த அஜ்ஞானம் போன பிறகு தூய்மை வந்தது. பீட்கர் சுய நினைவு இல்லாமல் விழுந்த பிறகு பக்கத்தில் இருக்கின்றவங்க அங்க வந்து அவரை எழுப்பி ரூமுக்கு கூட்டிட்டு போனதும் எதுவுமே பீட்கருக்கு தெரியவில்லை. நினைவு இல்லாமல் எவ்வளோ நேரம் கடந்தது என்று கூட பீட்கருக்கு தெரியவில்லை. அப்படின்னு அது 1 நாளா 2 நாளா என்று தெரியல. முழிப்பு வந்தவுடனே இந்த ஸ்டோம்பலா இருக்கிறது எதுவுமே இல்லையா, ஆனந்தமா இருக்காராம். விழுந்ததும் அவருக்கு தெரியாது, ரூமுக்கு கூட்டிட்டு போனதும் அவருக்கு தெரியாது. சில நேரத்துக்கு பிறகு அவருக்கு நினைவு வந்தது. நினைவு வந்தவுடனே ஆனந்த பரவசத்துடன் இருக்காராம். அப்போது பீட்கர் நினைத்தாரு, சுவாமி எனக்கு சமாதி நிலை தந்தார்.
அப்படின்னு நினைத்து சுவாமி அருகில் போனார். சுவாமி அருகில் போன பிறகு சுவாமி பீட்கரை பார்த்து, நான் உன்னோட முன்னோர்களுக்கு கடன் பட்டேனா? சும்மா சும்மா ஏன் என்கிட்ட வந்துட்டே இருக்கிறியே? என்னோட சேவை செய்து கொண்டிரு. இங்கு என்னுடைய சேவை என்றால் வெளிப்புறமாக கிடையாது, அது நினைவில் இருக்க வேண்டும். என்னுடைய சேவை என்றால் நான் எதை சமுதாயத்திற்காக செய்கிறேனோ அதை நீ செய்ய வேண்டும் என்று பரிபாஷையில் சொன்னார். அதற்கு பொருள் சொல்றார், நீ 1000 பேருக்கு அன்னசந்தர்ப்பணம் செய்ய வேண்டும். நான் என்ன உங்க முன்னோர்களுக்கு கடன் பட்டேனா? இல்லை. அப்படின்னா என்ன? உன்னோட வேலை முடிந்து விட்டது, நீ எதை வேண்டினாயோ அதை நான் தந்துவிட்டேன், என்னோட சேவை செய்து கொண்டிரு. அப்படின்னா என் ரூபத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் உணவு வெய் என்று அதோட பொருள் இங்கு எழுதியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, என்னுடைய ரூபத்தில் இருக்கின்ற அனைவரையும் சமமாக பார்க்க வேண்டும். வெளிப்புறமாக என்னுடைய பாதங்கள் பிடிக்கிறது கிடையாது. யாருக்கு எந்த வியாதி இருந்தாலும், யாருக்கு எந்த நோய் இருந்தாலும் அவங்களுக்கு நீ சேவை செய். அந்த ரூபம் என்னுடையது என்று நினைக்க வேண்டும். அந்த பாவனையோடு அனைவரையும் பார்க்க வேண்டும், சேவை செய்ய வேண்டும் என்று சுவாமி பீட்கருக்கு சொன்னார். பீட்கர் பரவசமான பிறகு திரும்பி பூனே சென்றார். பூனே சென்ற பிறகு அங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் செய்தார். அது சென்ட் பெர்ஃப்யூம் பிசினஸ். ஒரு நாள் அந்த சென்ட் பாட்டில்ஸ் அனைத்தையும் ஒரு குதிரையை மேல் வச்சுட்டு அக்கல்கோட்டை கிளம்பினார். போகும்போது ஒரு இடத்தில் அந்த குதிரை பயந்து ஓடிந்தனால அந்த பாட்டில்ஸ் அனைத்தும் கீழே விழுந்து உடைந்தது. பீட்கருக்கு என்ன, அந்த சென்ட் பாட்டில் சேல் செய்து அதில் வந்த பணத்தில் அன்னதானம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார். ஏனென்றால் சுவாமி 1000 பேருக்கு அன்னதானம் செய்யணும்னு சொல்றாரு இல்ல, அதனால அப்படி நினைத்தார். அது அனைத்துமே உடைந்தது. அவர்கிட்ட இருக்கின்ற அந்த பைசாவோட சுவாமிக்கு மட்டும் உணவு தர வாய்ப்பு மட்டும்தான் பீட்கருக்கு இருந்தது. அதனால் பீட்கர் சுவாமிக்கு மட்டும் சாப்பாடு வைத்தார். சாப்பாடு வைத்த பிறகு சுவாமி, நீ எனக்கு உணவு தந்தாய், தட்சிணை தரவில்லையே என்றார். பணம் இருந்தாதானே? நீ தட்சிணை தரவில்லை என்று சுவாமி கேட்டவுடனே பீட்கர், நான் தருவேன் சுவாமி என்றார். சரி, குரு தட்சிணையா எவ்வளோ தருவாய் என்றார் சுவாமி. எவ்வளோ வேண்டாலும் நான் தருவேன் என்றார். அப்போது சுவாமி போதுமான அளவுக்கு தர முடியுமா என்று கேட்டார். அப்போது பீட்கர் தங்கை ஆணைக்கேற்ப எவ்வளோ சொன்னாலும் அவ்வளோ நான் தருவேன் என்றார். போதுமான அளவு அப்படின்னா அது யாருக்கு தெரியும்? கேட்கிறவங்களுக்கு தெரியும். இப்போது சாப்பாடு வைக்கிறியா என்று கேட்போம். வைக்கிறேன் என்பது போதுமான அளவுக்கு அப்படின்னா, போதுமான அளவுக்கு வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, என்னுடைய பசி தீர்ற வரைக்கும் வைக்கிறியா அப்படிதானே. இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, வாமனர் 3 அடி கேட்டார் பலி சக்கரவர்த்தியை. கேட்டு உங்களால கொடுக்க முடியுமான்னா பலி சக்கரவர்த்தி கொடுக்கிறேன் என்று சொன்னார். 3 அடிதானே, அதையும் வாமனரோட பாதங்கள் சிறிய பாதங்கள், 3 அடி கேட்டா கொடுக்கலாமே என்று தருவேன் என்றார் பலி சக்கரவர்த்தி. ஒரு பாதம் ஆகாயம், ஒரு பாதம் பூமி, இன்னொரு பாதம் எங்கு வைக்கிறது என்றால் தலைமேல் வைக்க சொன்னார். அப்படின்னு நான் கேட்கிறவங்களுக்கு அந்த போதுமான அளவு என்பது தெரியும். அது போலவே உன்னால் போதும் அளவுக்கு தர முடியுமா என்று சுவாமி கேட்கும்போது, நீங்க எவ்வளவு சொன்னாலும் அவ்வளவு தருவேன் என்று சொன்னார். சுவாமி பார்த்து கொண்டே, உன்னால் தர முடியாது என்றார். சுவாமி உன்னால் தர முடியாது என்று சொன்ன உடனே முயற்சி அதிகமாகாதா? விடாமுயற்சி வரும். வந்தவுடனே நான் கண்டிப்பாக தருவேன் என்று
சுவாமி கைகளில் கை வைத்து சொன்னார் பீட்கர். சரி, அப்போது நீ எனக்கு தட்சணையா தங்கம் சேர வேலை நிறுத்த வேண்டும் என்றார் சுவாமி. தங்கம் சேர வேலை நிறுத்த வேண்டும். பீட்கர் இதை எதிர்பார்க்கவில்லை. இது நாம் கடந்த வாரம் கேட்டோம். பீட்கருக்கு தங்கம் சேர வேலை தெரியும் என்று. ஃபர்ஸ்ட் உன்னால் முடியாது என்றார் சுவாமி. இல்ல, என்னால முடியும் என்று பீட்கர் சுவாமி கரங்களில் கை வைத்து சொன்ன பிறகு, சரி அப்படின்னா நீ தங்கம் செய்யற வேலை நிறுத்த வேண்டும் என்றார். பீட்கருக்கு தெரிந்த அந்த வித்யை என்னன்னா பரசுவேதி வித்யை. அது இரும்பை தங்கமா மாத்துற வித்தை. அதை நிறுத்த சொன்னார். சுவாமி அதுபோல் கேட்பார் என்று பீட்கர் நினைக்கவே இல்லை. அந்த வித்தியை விட சொல்லுவாருன்னு கனவில் கூட பீட்கர் நினைக்கவில்லை. ஏதோ தட்சணை கேட்பார், பணம் தானே, எப்படியாவது கொடுத்துடலாம் என்று நினைத்தார். ஆனால் சுவாமி தட்சணை என்ன கேட்டாரு? நீ தங்கம் செய்யற வேலை நிறுத்த வேண்டும் என்றார். பீட்கருக்கு ஒரு சைடு ஷாக்கா இருந்தது, ஆச்சரியப்பட்டாரு. அது அவரோட முகத்தில் தெரியும். அப்போது சுவாமியோட பார்வை எப்படி இருக்குன்னா, அதற்கு தானே நான் சொன்னேன் உன்னால் தர முடியாது என்று. அது போல் இருந்ததா சுவாமியின் பார்வை. ஏன்னா அங்க அந்த டைம்ல பீட்கர் யோசிக்கிறாரு. அதனால தங்கம் செய்ற வேலை நிறுத்த சொல்றாரே என்று பீட்கர் அங்க யோசிக்கிறாரு. அந்த சுவாமி பார்த்த அந்த பார்வைக்கு உடனே பீட்கர் என்ன சொன்னாரு? நான் கண்டிப்பாக நிறுத்திடுவேன் என்றார். நிறுத்திட்டாரு. கேட்கக்கூடாத கேள்வி கேட்டாரே என்று நினைக்கவில்லை. அந்த வேலையால் எவ்வளோ லாபம் என்று யோசிக்கவில்லை. நஷ்டம் வந்தாலும் சரி, அக்கல்கோட்டை சுவாமிக்கு தந்த வாக்கை நிறைவேற்றணும். இது பீட்கர். இதை நமக்கு இம்ப்ளிமெண்ட் செய்யணும். நமக்கு கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் கவலை வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் லாபம் வந்தாலும் சம்பந்தம் இல்லை. மாஸ்டர் அவர்கள் எதை சொன்னாரோ, எந்த பாதையில் போக சொன்னாரோ அந்த பாதையில் செல்ல வேண்டும். அதை அவர்களுக்கு அவர்களே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும். அப்போது நாம் அவர்களுக்கு பிரியமானவர்களா மாறுவோம். அப்போது அவரோட பார்வை நம்மேல் விழும். அவரோட பார்வை நம்மேல் விழுந்த உடனே முதல்ல நம் பௌதீகமான தேவைகள் அனைத்தும் தானாகவே நடக்கும். ஆன்மீக தேவைகள் எட்ட முடியாத இடத்திற்கு உன்னை கூட்டிட்டு போகும். இது உண்மை. இது மாஸ்டர் அவர்களின் வாழ்க்கையில் நடந்தது. அதுவே நமக்கு ஆதாரம். இன்னொரு முறை பீட்கர் சுவாமி தரிசனத்துக்கு வந்தார். வந்தபோது சுவாமி, நீ ஏன் என்னுடைய தரிசனத்துக்கு நீ வர வேண்டாம், உனக்கு பலன் வந்து விட்டது, மறுபடியும் நீ எதற்காக வரணும்? நீ போய் தீர்த்த யாத்திரைகள் செய், நர்மதா நதியை பிரதட்சணம் செய்ய சொன்னார் சுவாமி. நர்மதா நதி ரொம்ப பெரியது. நர்மதா நதி பிறந்த இடத்தில் இருந்து ஸ்டார்ட் செய்து அந்த நதி முழுவதும் சுத்தி மறுபடியும் அந்த நதி பிறந்த இடத்திற்கு வர வேண்டும். அதை நர்மதா நதி பிரதட்சணம் என்பார்கள். அந்த டைம்ல இந்த ரோடு எங்க இருக்கும்? காடுகள் தானே, அதில் நடக்க வேண்டும். காடில் நடக்கும் போது எத்தனையோ தடைகள் வருமா. புலிகள் இருக்கும், நிறைய விலங்குகள் இருக்கும். இதெல்லாமே இருக்கிறதால நிறைய கஷ்டங்கள் வந்ததா பீட்கருக்கு. ஆனால் ஒவ்வொரு நொடியும் சுவாமியின் கிருபை அவரை காப்பாற்று கொண்டே இருந்ததா. அது எப்படின்னா, அந்த காடில் பீட்கர் நடந்து போகும்போது புலி வரும், பார்க்கும், போய்விடும். பீட்கரை எதுவும் செய்யாதா. அதுபோல் சுவாமியின் கிருபை காப்பாற்று கொண்டே இருந்தது. நர்மதா நதி பிரதட்சணம் முடிந்த பிறகு பீட்கருக்கு நர்மதா தேவி தரிசனம் தந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய மகான்களை பீட்கர் கிட்ட அனுப்புனாங்களாம் நர்மதா தேவி.
வாசுதேவானந்த சுவாமியை சச்சிதானந்த சுவாமி போல் மகான்களை பீட்கர் கிட்ட அனுப்புனாங்க. சுவாமியின் வார்த்தை கேட்டால் எது போன்ற பலன் இங்க நாம கவனிக்கணும். நாம் எதையும் தேட தேவையில்லை. நம் தேவையை அவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஆனால் நமக்கு திடமான விசுவாசம், சஞ்சலம் இல்லாத விசுவாசம் இருந்தால் மட்டுமே இது முடியும். சில நாட்களுக்கு பிறகு அக்கல்கோட்ட சுவாமி சமாதி ஆனார். சுவாமி தேகத்தை விட்டார். அதை கேட்ட பிறகு பீட்கர் ரொம்ப கவலைப்பட்டாராம். எதற்காகனா, பாதாளத்தில் இருக்கின்ற என்னை, சேற்றில் இருக்கின்ற என்னை அன்புடன் கை கொடுத்து மேலே இழுத்து சிம்மாசனத்து மேல் உட்கார வைத்தார். அது போன்றவர் இனி இல்லையா என்று கவலைப்படும் போது சுவாமி கனவில் தோன்றி, நான் மரணிக்கவில்லை, நான் ஜீவம் கொண்டு இருக்கின்றேன் என்றார். மகான்களின் கிருபை என்றால் அது. நான் மரணிக்கவில்லை, ஜீவம் கொண்டு இருக்கின்றேன் என்று நுட்பமாக சொன்ன பிறகு அவருக்கு தைரியம் வந்தது. பாபாவும் சொன்னார், நான் இருக்கும்போது உனக்கு பயம் எதற்காக என்று சொன்னார். நாம் எதற்கு தைரியம் இல்லாம இருக்கின்றோம்? மாஸ்டர் அவர்கள் என்ன சொன்னாங்க? நீங்க இருக்கின்ற இடம் என்று சொன்னார். அப்போது நமக்கு ஏன் பயம் வருது? அவங்க அதுபோல் அபயம் தரும்போது தைரியத்தை ஏன் இழக்கின்றோம்? இதை நாம் இங்கு யோசிக்க வேண்டும். தைரியம் இருக்கா விட்டுடுறோமா என்பது கேள்வி கிடையாது, யோசிக்க வேண்டும். நாம் ஏன் கஷ்டப்படணும், கவலைப்படணும்? அவர் இருக்காரே என்ற தைரியத்துடன் நாம் ஏன் இல்லை? தைரியம் இல்லைன்னா அந்த தைரியத்துடன் இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அவர் இருக்கார் என்ற விசுவாசத்தை அதிகரிக்கணும். அதற்காகவே இங்கு சுவாமி சொன்னது, நான் மரணிக்கவில்லை, நான் ஜீவம் கொண்டு இருக்கின்றேன். அவன் இருக்கார் என்ற எண்ணம் இருந்தாலே அவன் போயிட்டே இருப்பான், திரும்பி பார்க்க மாட்டான். அது எப்படின்னா, ஒரு சிறுவன் சைக்கிள் மிதிக்கும் போது தந்தை பிடிச்சுக்கிட்டு இருந்தால் பயமின்றி போயிட்டே இருப்பான். அது சொல்வதே இங்கு அக்கல்கோட்ட சுவாமி, நான் ஜீவம் கொண்டு இருக்கின்றேன், உனக்கு கவலை வேண்டாம். அந்த பாவனை திடமாக வைத்துக்கொண்டு தொடர்ந்து எல்லா காலங்களிலும் எல்லா நிலைகளிலும் முழுமையான ஞான வைராகியங்களுடன் தொடர்ந்து கடைசி மூச்சு வரைக்கும் கான்சியஸ்ல வாழ்ந்து தன்னோட தேகத்தை விட்டார் இந்த பீட்கர். பிறகு பீட்கர் மகாராஜா புகழ் பெற்றார். அப்படின்னா ஒரு நாடோடியை ஒரு அற்புதமான மகானா மாற்றவங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்க மட்டுமே உண்மையான சத்குரு. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறோம்னா, இப்போது நிறைய காலேஜஸ் இருக்கும். அதுல டேலண்ட் இருக்கிறவங்களை கூட்டிட்டு வந்து ஸ்பெஷல் கோச்சிங் தருவாங்க. அதுல என்ன பெருமை இருக்கும்? டேலண்ட் இல்லாதவர்களை, அப்படின்னா இப்போது 10th 350 மார்க்ஸ் வந்தவங்களை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தா அது அந்த காலேஜுக்கு பெருமை. இல்லாமல் 490 வந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டிட்டு வந்து +2ல நாங்க நல்ல மார்க் வந்தது என்றால் அது பெருமையா சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்குள்ள ஆல்ரெடி டேலண்ட் இருக்கு. அதுவே டேலண்ட் இல்லாதவருக்கு கோச்சிங் தந்து அவங்கள உன்னத நிலைக்கு கூட்டிட்டு போ, அவர்தான் சிறந்தவன். அந்த சிறந்தவரே மாஸ்டர். நமக்கு டேலண்ட் இல்லை, திறமை இல்லாதவங்க நாம். அதுபோல் திறமை இல்லாத நம்மை திறமைசாலியா மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார் அவர். அதை கடைபிடிச்சவங்க திறமைசாலிகளா இருப்பாங்க, கடைபிடிக்காதவங்க திறமையற்றவர்களா இருப்பாங்க. அதற்காகவே நம் அருகில் பரத்வாஜ மாஸ்டர் அவர்கள் வந்தார்.
அதனால் அவர் மகான்களின் செல்ல பிள்ளை ஆனார். ஆகையால் குரு என்பவர் எப்படி இருப்பார் என்றால் சாயி மாஸ்டர் போல் இருப்பாங்க. அது போன்ற குருவை நாம் நாடினால் கண்டிப்பாக பீட்கர் போல் நாமளும் ஆன்மீகமா லௌகீகமா கடவுளின் தன்மையை தொடர்ந்து ஆழ்மனதில் வெளிப்புறமாக நார்மலா இருப்போம். உட்புறமாக ஒவ்வொன்றும் கடவுளின் சேவை, கடவுள் எனக்கு தந்த சேவை என்று நினைத்தால் நாமளும் நல்வழியில் பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் என்று சொல்வதற்கே இந்த பீட்கர் சரித்திரத்தை மாஸ்டர் அவர்கள் நமக்கு தந்தார். பீட்கர் மூலமா குரு சேவை எப்படி செய்யணும் என்று சொல்லிக் கொடுத்து அந்த தந்தைக்கு வணங்கிக் கொண்டே ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாயிநாத் மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சுவாமி சமர்த்த மகாராஜ் கி ஜெய். சத்குரு பரத்வாஜ் மகாராஜ் கி ஜெய். குருதேவ தத்தா.